الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا فيما أن تمسكتم بهما كتاب الله وسنتي أو كما قال عليه السلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மஸ்ஜிதுக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, அன்பின் சிறார்களே, அல்லாஹ் இந்த உலக வாழ்வில் எவ்விடயம் எங்கள் வாழ்வில் எடுத்து நடக்கப்பட வேண்டும் என்று குர்ஆனும் எந்த விடயத்திலிருந்து எம்மை தூரப்படுத்த வேண்டும் என்று சுன்னா, அதை போன்று அல் குர்ஆன் பணித்த விடயங்களில் முழுமையாக கவனம் செலுத்தி இவ்வுலகிலிருந்து விடைபெறுகிற போது வல்ல ரஹ்மான் பொருந்தி கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்தருள வேண்டும் என்று முதலில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பல நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு அந்த பிரச்சாரத்தின் மூலம் இந்த பூமியிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு சமுதாயம் அன்று முதல் மறுமை வரையும் நிச்சயமாக இந்த பூமியிலே இருந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மையில் இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு கிடைத்த மிகப்பெரியதொரு அருள் என்னவென்றால், ஒரு சாதாரண மனிதனிடத்திலே கேட்கிற போது அவன் எனக்கு கிடைத்த அருள் பொருளாதாரம், ஆட்சி, அதிகாரம், இந்த உலகத்தில் எவையெல்லாம் தன்னுடைய கண்ணுக்கு புலப்படுகிறதோ அவைகள்தான் இந்த உலகத்தில் தனக்கு கிடைத்த அருளாக நினைப்பான். ஆனால் இஸ்லாத்தின் பார்வையிலே இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருளாக நாம் நோக்க வேண்டிய ஒன்று இந்த மார்க்கம் என்பது. இந்த மார்க்கம் இந்த உலகத்தில் அருளாக கிடைத்திருக்காவிட்டால் எந்த சமுதாயம் இந்த உலகத்திலே தேவாலயங்கள், பூஜை வழிபாடு நடத்துகின்ற இடங்களில் தம் வணக்க வழிபாடுகளை செலுத்துகின்ற ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அந்த இடத்திலே இருந்து அல்லாஹ் பாதுகாத்து படைத்தவனை வணங்கி வழிபட்டு இந்த உலகத்தில் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய அந்த மனோநிலையை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருப்பது என்பது அல்லாஹ் எமக்கு செய்த மிகப்பெரிய பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அருளை பெற்ற நாம் இந்த உலகத்திலே இந்த அருளை பாதுகாப்பதற்காக வேண்டி பல மனிதர்கள் இந்த உலகத்திலே பாடுபட்டிருக்கிறார்கள். நபிமார்கள், அதே போன்று அவருக்கு பின்னால் வந்த ஒவ்வொரு பரம்பரையும் இந்த மார்க்கத்தின் பாதுகாப்புக்காக வேண்டி தங்களுடைய உயிர் துறந்து, நாடு துறந்து, பல தியாகங்களுக்கு பின்னால் வளர்க்கப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்த பூமியிலே சோதிக்கப்பட்ட சமுதாயத்தில் மிகப்பெரியதொரு சோதனைகளை சந்தித்த சமுதாயமாக நபிமார்களை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் சந்தித்த சோதனைகள் போல் இந்த பூமியிலே யாரும் சோதனைகளை சந்திக்கவில்லை என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய சோதனைகளை இந்த உலகத்தில் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பல நபிமார்கள், ரசூல்மார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அந்த நபிமார்கள், ரசூல்மார்களுடைய வரலாற்றிலும் அல்லாஹ் முன்னுதாரணமான சில 5 நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற 5 நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சிலாகித்து இவர்கள் முன்மாதிரியானவர்கள், இந்த உலகத்திலே உலுல் அஸ்ம் என்று சொல்லி இன்று வரைக்கும் சொல்லப்படுகிற பெயர் கொண்ட அந்த நபிமார்களுடைய வரலாறு என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். ஏன் இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த போது இந்த 5 பேர்களுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா திட உறுதி பூண்டவர்கள் என்று சொல்வதற்கான காரணம், இந்த பூமியிலே அவர்கள் சந்தித்த சோதனைகளும் அவர்கள் அனுபவித்த அந்த கஷ்டங்களும் அவர்களுடைய தியாகத்துக்கு பின்னால் இந்த மார்க்கம் இந்த பூமியிலே வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளமாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய பெயரும் இந்த பூமியிலே உச்சரிக்கப்படுகின்ற ஒரு தினத்திலே அல்லது ஒரு சீசனிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய தனிப்பட்ட வரலாறு, குடும்ப வரலாறு, சமூக வரலாறு என்று பேசுகின்ற அளவுக்கு இன்றைக்கு பூமியிலே அவருடைய வரலாறு இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் கொல்வதற்கு முயற்சி எடுத்து வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு யூதர்கள் முயற்சி எடுத்து வந்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் பல சொல்லனா துன்பங்களை அனுபவித்து ரோம் பாரசீகத்தை வெற்றி கொண்டு இந்த பூமியிலே இந்த மார்க்கத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றையும் எடுத்து பார்த்தால் அதற்கு பின்னால் பல இழப்புகளும் பல சோதனைகளும் அதற்கு பின்னால் தான் இந்த மார்க்கத்தை இந்த பூமியிலே அவர்கள் நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிய முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த வரலாற்றிலே நின்றும் இன்று பேசப்படுகிற இந்த மாதத்தில், துல்ஹஜ் மாதத்தில் பேசப்படுகிற ஒரு வரலாறு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அந்த வரலாற்றை நாங்கள் அன்று முதல் இன்று வரை படித்து வந்திருக்கிறோம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இவருடைய வரலாற்றின் மூலம் என்ன முன்மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். வரலாறு படித்திருக்கிறோம், அவருடைய குடும்பத்தினுடைய வரலாறு படித்திருக்கிறோம், அவர்களுடைய செயற்பாடுகள் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த வரலாற்றின் மூலம் எம் வாழ்வில் என்ன முன்மாதிரிகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே சில நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா சிறப்பை கொடுத்திருக்கிறான். அந்த சிறப்பில் கொடுக்கப்பட்டவர்களில் அல்லாஹுடைய தூதரும் ஒருவர். யாருக்கும் கொடுக்காத சிறப்பு அல்லாஹு தாலா கொடுத்து அவரை இந்த உலகத்திலே சிறப்பித்து வைத்திருக்கிறான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு சில சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். நாளை மறுமையிலே எல்லா அடியார்களும் தங்களுடைய ஆடை இல்லாமல் நிர்வாணமாக எழுப்பப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அவ்வலல் ஹலாயிகி யுக்ஸா யௌமல் கியாமத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாளை மறுமையிலே அவனுடைய படைப்புகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் மறுமையிலே முதலாவது ஆடை அணிவிக்கப்படும் என்ற சிறப்பை அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். இவர்களுடைய வரலாறு முன்னால் உள்ள பரம்பரை, அதற்கு பிறகு பின்னால் அவருக்கு பின்னால் உள்ள பரம்பரை என்று எடுத்து பார்க்கிற போது, பின்னால் உள்ள பரம்பரை என்று சொல்கிற போது அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய உறவுகள், அவர்களுடைய பேரர்கள், அந்த வரலாற்றையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இன்னொரு சிறப்பு தான் அபுல் அன்பியா, நபிமார்களுடைய தந்தை என்று இந்த உலகத்திலே போற்றப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் வரலாற்றில் சொல்லப்படுகிறது. 2500 மேற்பட்ட இடைவெளி உள்ள காலம் இவர்கள் வாழ்ந்த காலம். அவ்வளவுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் உள்ள வரலாற்றை அல்லாஹு தாலா தூதருடைய வரலாற்றோடு எங்களுக்கு சொல்கிறான் என்றால் அதிலே மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனிலே பல நபிமார்களுடைய வரலாறு பேசப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறும் அவர்களுடைய உச்சரிப்பும் குர்ஆனிலே அதிக இடங்களில் பேசப்படுகிறது. அடுத்த கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரும் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் 2 நபிமார்களுடைய வரலாற்றில் மாத்திரம்தான் இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதில் ஒன்று ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லகத் கானத் லக்கும்
லகது கானத் லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது, வழிகாட்டல் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்திலே யாரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான். கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மாஹு, உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களோடு ஈமான் கொண்டு பயணித்தார்களே அவர்களிடத்திலும் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உலகத்திலே நாம் எடுக்க வேண்டிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் எடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனிய வசனத்திலே சொல்கிறான். ஒரு சாதாரணமாக வளர்ந்து வருகிற ஒரு சாதாரண ஒரு சிறு பிள்ளையிடத்திலே உனக்கு யார் அழகிய முன்மாதிரி என்று கேட்டால் இன்றைய சூழலிலே அவர்களுடைய விடை ஒரு கிரிக்கெட் வீரனாக இருக்கும், அல்லது திரை உலகிலே பிரபல்யமான ஒருவருடைய பெயரைத்தான் உச்சரிப்பார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு மௌமீனான ஒரு அடியானுக்கு அழகிய முன்மாதிரி இருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு நபிமார்களுடைய வாழ்விலும் தான் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஏன் இந்த வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ், இப்ராஹிம் என்கிற ஒரு நபி இந்த உலகத்தில் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று சொல்கிறான். கானித்தன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு பயந்து வாழ்பவராக இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்று சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆனிய வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இரண்டு விடயங்களை தெளிவுபடுத்துகிறான். ஒன்று, ஒரு தனிநபர் இந்த உலகத்திலே ஒரு சமுதாயமாக இருந்தார், ஒரு தனிநபர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார் என்று இந்த குர்ஆன் வசனம் பேசுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் தனிநபர், குடும்பம், சமூகம் என்ற அந்த பட்டியல் நீண்டு செல்கிறது. வெறுமனே ஒரு சமுதாயம் உருவாகி விட முடியாது. தனிநபர் உருவாக்கத்தில் தான் ஒரு சமுதாயத்தினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் தங்கி இருக்கிறது. ஒரு தனிநபரால் முன்மாதிரி மிக்க ஒருவனாக தனிநபர், குடும்பம், சமுதாயம் என்று வருகிற போதுதான் அந்த சமுதாயத்தில் எழுச்சிகளை பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனிநபராக இருந்து கொண்டு ஒரு சமூகம் செய்யக்கூடிய வேலையை திட்டமிட்டு செவ்வனை செய்தார். அந்த வேலை என்ன? ஏகத்துவம் என்கின்ற அந்த கொள்கையை அந்த சமுதாயத்திற்கு அவர் உரக்கச் சொல்லி அந்த சமுதாயத்தை அழைத்திருக்கிறார். அந்த சமுதாயம் படைத்தவனை மறந்தார்கள், சிலைகளை வணங்கிய ஒரு சமுதாயம், மனித படைப்புகளை வழங்கிய ஒரு சமுதாயத்திற்குத்தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் பிரச்சாரத்தை அல்லாஹு தஆலா முன்னெடுத்தான். தன்னுடைய குடும்பத்திலே இருந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும். தன்னுடைய குடும்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை சிலைகளை உருவாக்கி சிலைகள் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தந்தை, எப்படிப்பட்ட பெரிய சவால்! தன்னுடைய குடும்பத்திலே இருந்து பிரச்சாரம் மேற்கொள்வதை ஒரு சவாலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வேளையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை தானே, அவர் இருக்கக்கூடிய கொள்கையை கொஞ்சம் தாமதித்து அவர்களிடத்திலே கொள்கையை சொல்லவும் என்று அவர் யோசிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பூமியிலே எப்படி இணை வைத்தலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்களோ அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து அழகாக சொல்லுகிறார்கள், என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் ஏன் இவற்றை வணங்க வேண்டும்? பேசாத, கதைக்க முடியாத, உண்ணாத, பருகாத ஒன்றை ஏன் வணங்குகிறீர்கள்? நியாயமான காரணங்களை அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிறப்போ அந்த சமூகத்துக்கு சொன்னார்கள், இது கால லிகௌமிஹிம் இன்னா புர்ஆஉ மின்கும் வமிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்ற அந்த தெய்வங்களை விட்டும் நான் நிரபராதியாக இருந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறொரு தெய்வங்களை வணங்குகிறீர்கள் என்று பிரச்சாரத்தை, ஏகத்துவ பிரச்சாரத்தை, தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த உயரிய கலிமாவை அந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைத்த அந்த முன்மாதிரி இப்ராஹிம் இடத்திலே இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, குடும்பம் தவறளிக்கிற போது, சிறுக்கிலும் பிதஅத்திலும் குடும்ப உறுப்பினர்கள் ஈடுபடுகின்ற போது தன்னுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஒரு தனிநபருடைய நிலைப்பாடு, கொஞ்சம் தாமதித்து சொல்லுவோம், கொஞ்சம் விட்டு கொடுப்போம், பாப்பும் திருந்துவார்தானே என்று முடிவெடுக்கின்ற அளவுக்கு நம்மளுடைய மனநிலை இருக்கும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரத்த குரலிலே, நீங்கள் செய்வதை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன், நீங்கள் எதை செய்தாலும் சரி. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு குடும்பத்திலே ஒரு 10 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குடும்பம் இருக்கிறது. 8 பேர்கள் இணை வைக்காத அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடுகின்ற உறுப்பினர்களாக இருப்பார். 2 பேர்கள், அவர்களை நாம் தட்டி கழிக்க முடியாது, அவர்களை விட்டுவிட முடியாது, குடும்பத்திலிருந்து ஒதுக்கிவிட முடியாது. அவர்களையும் அரவணைத்து சென்று அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நியாயம் தேடுகின்ற ஒரு சமுதாயமாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு முன்னால் எடுத்து வைத்த நியாயமான காரணத்தை பாருங்கள். நீங்கள் அல்லாஹுவை வணங்கவில்லை, படைத்தவனை விட்டுவிட்டு ஏனைய ஒன்றை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற பிரச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு முன்னால் வைத்தார்கள் என்ற செய்தியை குர்ஆன் பேசுகிறது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு சமுதாயம் என்று இந்த உலகத்திலே சொன்னான் என்பதற்கான நியாயமான காரணங்களை நாங்கள் இந்த குர்ஆனிய வசனத்தினூடாக ஆராய்கிற போது, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அவர் கட்டுப்பட்டார். சமுதாயம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தாலும் ஒரு தனிநபராக இருந்து கொண்டு அல்லாஹுவை பயப்பட்டார். அதற்காகத்தான் அவர் முன்மாதிரி, அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். அதே போன்று அந்த சமூகம் செய்கின்ற அசத்திய கொள்கையிலே இருந்து விடை கொடுத்தார், விலகி இருந்தார். அந்த சமூகத்தோடு பயணிக்கின்ற அந்த பயணத்தை அவர் தடுத்து நிறுத்தி கொண்டார். அதனாலே தான் அவர் சமுதாயம் என்று சொல்லப்பட்டார். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சமூகம் செய்கின்ற இணை வைத்தலில் இருந்து விலகி ஓர் இறைவனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்ற அந்த உறுதியான கொள்கையில் பயணத்தை மேற்கொண்டார். அதற்காக வேண்டித்தான் ஒரு சமுதாயம் என்று சொல்லப்பட்டார். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அடியானாக இந்த பூமியில் வாழ்ந்தார். இந்த ஊரிலே, ஒரு கிராமத்திலே, ஒரு சமூகத்திலே ஒரு மனிதன் முன்னெடுக்கின்ற ஒரு செயற்பாட்டுக்கும் ஒரு சமூகம் இணைந்து செயற்படுகின்ற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு வேலையை முன்னெடுப்பதாக இருந்தால் பலர் கூட்டிணைந்து செயல்படுவதன் மூலமாக அந்த வேலையை இலகுவாக முன்னெடுக்கலாம். ஆனால் ஒரு சமூகம் முன்னெடுக்கின்ற வேலை ஒரு தனிநபர் எடுத்துச் செல்லுகிற போது மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய கஷ்டம், அதற்கு கூடுதலான நேரம் செலவழிக்கப்படுவதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகம் செய்ய வேண்டிய பணியை இந்த பூமியிலே செய்ததன் காரணமாகத்தான் அவர்களை ஒரு சமூகம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களிடத்திலே ஓரிரை கொள்கை, ஏகத்துவம் என்ற அந்த முன்மாதிரியை அவர்களுடைய வாழ்க்கையிலே எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றவர்களோடு உறவாடுகின்ற அந்த நிலையை எடுத்து பாருங்கள். தொடர்பாடல், மற்றவர்களோடு பேசுகின்ற, மற்றவர்களோடு கதைக்கின்ற அந்த அவருடைய வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. மற்றவர்களோடு எப்படி பேச வேண்டும், மாறுபட்ட சிந்தனையுடையவர்கள், மாற்று கருத்துடையவர்கள், மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், அவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தன்னுடைய பெற்றோரிடமிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள். தன்னுடைய மகன் தவறு இழைக்கிறான் என்பதற்காக தன்னுடைய மகன் தானே என்று ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை, உன்னை நான் கல்லால் அடித்து விரட்டுவேன், உன்னை வீட்டை விட்டும் துரத்தி விடுவேன், நீ என் முன்னால் இருந்து விடாது என்று கடினமான வார்த்தை, இனி இல்லை என்று சொல்லுகின்ற வார்த்தை. ஒரு மகன், ஒரு பிள்ளை தவறிழைக்கின்ற போது ஒரு தந்தை அரவணைக்க வேண்டும். ஒரு தந்தையினுடைய உபதேசத்தின் மூலம் பிள்ளை திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புறக்கணித்து என்னுடைய வீட்டை விட்டு நீ வெளியேறு என்று சொல்லிவிட்டால் இருக்கின்ற நிலையை விட அந்த மகனோ பிள்ளையோ இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு மாறக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை வீட்டை விட்டு மிரட்டிய போது, கல்லால் அடித்து உன்னை கொலை செய்வேன் என்று சொன்ன போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உரையாடலை பாருங்கள். யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய தந்தையே, அருமை தந்தையே என்ற அந்த அழகான வார்த்தையை தன்னுடைய பெற்றோருக்கு முன்னால் சொன்னார்கள். தன்னுடைய தந்தை தவறிழைக்கிறார் என்ற மனதிலே வைத்து கொண்டும் தந்தையோடு உறவாடுகின்ற போது அழகான முன்மாதிரியான வார்த்தைகள் அவர்கள் கை கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற போது அவர்கள் பல சோதனைகளை தாண்டி இந்த உலகத்திலே பயணம் மேற்கொண்டவர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே படைத்த இறைவன் ரப்பு என்று சொன்னதற்காக
இந்த பூமியிலே நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டவர்கள். தன்னுடைய ஈமான ஏகத்துவத்தை இழக்காமல் நான் தைரியமாக இருப்பேன் என்ற முன்மாதிரி இந்த உலகத்துக்கு சொன்னவர்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னுடைய இரட்சகன் எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டக்கூடிய நல்லவனிடத்திலே என்னுடைய பொறுப்பு சாட்டில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் ஏசினார்கள் என்பதற்காக, துன்புறுத்தினார்கள் என்பதற்காக மோசமான வார்த்தைகள் அவர்கள் முன் கொட்டாமல், ஹஸ்பின் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னுடைய இரட்சகன் எனக்கு போதுமானது என்ற வார்த்தை அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று தன்னுடைய குடும்பத்தை அழைத்து வந்து மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னந்தனியாக, மனித சஞ்சாரம் இல்லாத, எந்தவித புட்பூண்டுகளும் இல்லாத, மனிதனுடைய ஜீவனோபாயத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு வெறும் நிலம் பாலைவனத்திலே விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நகர்கிற போது அந்த குடும்பத்தின் மனைவி பேசுகிறது. எப்படி? இது அல்லாஹுடைய கட்டளையா, உங்களுடைய முடிவா? அவர் மௌனமாக விடை சொல்கிறார், ஆம். தன்னுடைய மனைவி தன்னோடு எதிர்த்து கதைத்தார் என்பதற்காக மோசமான பதிலை சொல்லவில்லை, அவளோடு கடிந்து கொள்ளவில்லை, ஆம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒழுக்கமில்லாதவர்களுடன் எப்படி பேச வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையின் முன்மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இன்றைய உலகத்திலே பாருங்கள், மாணவர் ஆசிரியர்களுடைய பேச்சு, தந்தை பிள்ளையினுடைய பேச்சு, சமூக தலைவர்கள் மற்றவர்களுடன் கதைக்கக்கூடிய அந்த பேச்சு, கடினமான வார்த்தை, ஒரு சமுதாயம் பிளவுண்டு போவதற்கான வார்த்தை பிரயோகங்கள் பிரயோகிக்கப்பட்டு சமூகமே குழம்புகிறது. ஒரு ஊரினுடைய முன்னேற்றம் அடிபட்டு போகிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வருகிறது என்றால் இந்த பேச்சில் தான் இருக்கிறது, இந்த உரையாடலில் தான் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லித்தந்த முன்மாதிரி, நல்ல பேச்சு என்பது ஒரு சமுதாயத்தின் முன்மாதிரி என்ற அந்த விடயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அதே போன்று பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலே பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகின்ற போது பரம எதிரிகள் இஸ்லாத்திலே நுழைந்தார்கள். அதில் ஒருவர் தான் அபூஜஹல் என்று சொல்லக்கூடியவர். அவர் அபூஜஹல் பரம எதிரியாக இந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்தில் நுழைகிறார். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள், சபையிலே நாம் கதைத்துக் கொண்டிருக்கிற போது, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது அவருடைய தந்தை சம்பந்தமாக நீங்கள் கதைத்து விட வேண்டாம், மோசமான நீங்கள் கதைத்து விட வேண்டாம், ஏனென்றால் அவருடைய உள்ளம் புண்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எப்படியான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையையும் தன்னுடைய உரையாடலோடு அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு கற்பித்த வரலாற்றை பார்க்கிறோம். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லித் தருகின்ற பாடம், பிறரோடு பேசுகிற போது, உரையாடுகின்ற போது முன்மாதிரியான வார்த்தைகள் மூலமாக, நளினமான வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள். அந்த வார்த்தையின் மூலமாக பணிவோடு பேசுங்கள். குர்ஆனும் பேசுகிறது நபிமார்களை பார்த்து. நீங்கள் அவர்களோடு கடினமாக பேசியிருந்தால் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள். ஒரு கட்டத்திலே மார்க்கத்துக்குள் நுழைந்ததற்கு பின்னால் இந்த பூமியில எனக்கு வெறுப்பான மார்க்கமாக இந்த இஸ்லாமியத்தை பார்த்தேன், உங்களுக்கு இந்த பூமியிலே வெறுப்பான முகமாக உங்களை கண்டேன் என்று சொன்னதுக்கு பிறகு இப்போதுதான் விருப்பமான முகம், விருப்பமான மார்க்கமாக இந்த மார்க்கத்தை பார்க்கிறேன் என்று சொன்ன நபித்தோழரை வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது அல்லாஹுடைய தூதருடைய அழகான பேச்சு, அழகான உரையாடல் இதற்கு சான்றாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரிகள் ஒன்றுதான் நல்ல குடும்பத்தை உருவாக்குவது. நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கு பிரதான காரணம் துஆ என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கள் ஒன்றுதான் குழந்தை செல்வம் என்பது. இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தன்னுடைய வாழ்க்கை கட்டத்தில் இணைகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள், ஒரு வார்த்தையை நீங்கள் மொழிந்து கொள்ளுங்கள், துஆவை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த துஆவிலே என்ன சொல்லி இருக்கிறது? என்னை ஷைத்தானின் தீங்கிலே இருந்து தூரப்படுத்துவாயாக, பிறக்கிற இந்த என்னுடைய குழந்தையையும் ஷைத்தானிலே இருந்து பாதுகாப்பவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நல்ல குழந்தை வளர்ப்பு
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியிலே இருந்து எங்களுக்கு விளங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்பம் இயங்க ஆரம்பிக்கிற போது அதனுடைய ஆரம்பமே பிரார்த்தனையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் துஆவை மிகப்பெரியதொரு ஆயுதமாக இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகம் செய்கிறது. துஆவை ஒரு மன அமைதிக்கான ஒரு இடமாக சொல்லுகிறது. துஆவை சொல்வதன் மூலமாக, கூறுவதன் மூலமாக நாளாந்தம் ஓதுகின்ற துஆக்கள் அல்ல, நல்ல பரம்பரையை உருவாக்குவதற்கான, நல்ல இளம் சமுதாயத்தை உருவாக்குவதற்கான, நல்ல சந்ததிகளை சமூகத்திற்கு வழங்குவதற்கான துஆக்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல்லாண்டு காலம் இந்த உலகத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு மனிதராக, நபிமார்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தள்ளாடும் வயது அடைந்தும் கூட குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இரட்சகனே, என்னுடைய இறைவனே, எனக்கு சாலிகான குழந்தையை தருவாயாக என்று பிரார்த்தனை புரிந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் பரம்பரை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், தனக்கான சந்ததி இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே குழந்தையை தாய் என்று கேட்கவில்லை, சாலிகான துர்ரியத்தன் சாலிஹா, சாலிகான குழந்தையை தருவாயாக என்று பிரார்த்தனை புரிந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய குழந்தைக்காக அவர்களுடைய பரம்பரைக்காக வேண்டி பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? ரப்பி அல்னி முகீமஸ் ஸலா, இறைவா என்னையும் வமின் துர்ரியத்தி, என்னுடைய பரம்பரையின் சந்ததியினரையும் தொழுகையை நிலைநாட்டுகின்ற சமுதாயமாக ஆக்குவாயாக. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய சந்ததிகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக இந்த பூமியிலே தொழுகையை நிலைநாட்டுகின்ற ஒரு சமுதாயமாக, ஒரு சந்ததியாக ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய பேரப்பிள்ளைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை எங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பார்க்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்மாதிரிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறையவே வர வேண்டி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே தான் வளர்கின்ற தன்னுடைய ஊரிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருளை வேண்டி பிரார்த்தனை புரிந்தார்கள். அவருடைய முன்மாதிரிகள் ஒன்றுதான் தன்னுடைய ஊர் சம்பந்தமான சிந்தனை, தன்னுடைய ஊருக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற ஒரு நல்ல மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சில மனிதர்களை பார்க்கிறோம், ஊரில் ஏதாவது தேவையில்லாத ஒரு விடயம் நடந்தால் நான் ஏன் இந்த ஊரில் இருக்கிறோம் என்று தெரியவில்லை, இந்த ஊர் மோசமான ஊராக இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள், இந்த ஊரை ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், ஒரு பாதுகாப்பான ஊராக, நல்ல கிராமமாக, ஆரோக்கியமான ஒரு ஊராக இந்த ஊரை ஆக்குவாயாக என்று பொது நலத்தோடு சிந்தித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய சுய அல்லது சொந்த வாழ்க்கை சம்பந்தமாக, எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு உறவுகள் இல்லை, நான் வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை என்று சிந்திக்காமல் ஒரு சமுதாயம் சம்பந்தமாக, தான் வாழுகின்ற ஊர் சம்பந்தமாக யோசிக்கின்ற ஒரு முன்மாதிரியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஊரை பொறுத்த மட்டிலே பாடசாலையும் பள்ளியும் ஒரு ஊரினுடைய மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற பொறுப்பு மஸ்ஜிதுக்கும் பள்ளிக்கும் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய ஊரினுடைய அபிவிருத்திக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை யா அல்லாஹ் பாதுகாப்பான பூமியாக ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிந்தார்கள். இன்று வரைக்கும், மறுமை வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஒரு இடமாக, வன்முறை இல்லாத, பாதுகாப்பற்ற சூழல் இல்லாத ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக, ஒரு ஊராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கா என்ற அந்த ஊரை வைத்திருக்கிறான் என்றால் இவர்களுடைய அந்த பிரார்த்தனையின் முன்மாதிரி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் வாழுகின்ற சூழல் மிக பயங்கரமான சூழல். ஒரு ஊரிலே, ஒரு கிராமத்திலே நல்ல இளைஞர் பரம்பரையை உருவாக்குவது என்பது பெற்றோரின் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். போதை வஸ்துக்கு அடிமையான சமுதாயம் படித்த மட்டத்திலும் இருக்கிறது,
படிக்காத பாமர மட்டத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் செய்கின்ற வழி தெரியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே ஒரு ஊரினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆவை நாமும் செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. ஒரு ஊரினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்தின் கையில் இருக்கிறது என்ற சிந்தனை எங்களுடைய எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பழைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். சுமார் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களுடைய இந்த நாட்டிலே வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் நம்பிக்கை விதைத்திருக்கிறார்கள். மன்னர்களோடு பழகி இருக்கிறார்கள், ஆங்கிலேயர்களோடு பழகி இருக்கிறார்கள், பிரித்தானியர்களோடு உறவு கொண்டிருக்கிறார்கள். மன்னர்களின் தூதுவர்களாக சமாதான ஒரு முன்னெடுப்பை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இந்த பூமியில் இருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே பிரித்தானியாவின் மன்னர் கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு மியூசியம் ஒன்றை கட்டுவதற்கு முயற்சிக்கிறார். அந்த நேரத்தில் அந்த இடத்திலே இருந்த ஒரு பெருந்தகைதான் எங்களுடைய முன்னோர்களில் ஒருவர் வாப்புச்சி மரக்கார் என்று சொல்லக்கூடியவர். அவரிடத்தில் இந்த பொறுப்பை கொடுக்கிறார். பொறுப்பை கொடுத்து கட்டிடம் நிர்மாணிக்கப்படுகிறது. அதனுடைய திறப்பு நிகழ்ச்சியின் போது இவர் அழைக்கப்படுகிறார். அதனை செப்பனிட்ட இன்னொரு மாற்று மத சகோதரரும் அழைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்ட நேரத்திலே அவரை கௌரவிக்கிறார்கள். மாற்று மதத்தவரை கௌரவிக்கப்படுகிற நேரம் வந்தபோது இவர் சொல்லுகிறார், நான் இப்படி கௌரவிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன். அந்த வேண்டுதலை நீங்கள் நியாயமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதுதான் என்னுடைய கௌரவமாக நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அந்த நேரத்திலே அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த திட்டத்திற்கு இந்த வேலையை முன்னெடுத்தவர்களில் முக்கியமானவர். அது என்ன தெரியுமா? அவர் வேண்டுதல் வைத்த ஒன்று, வெள்ளிக்கிழமையிலே இந்த மியூசியம் மூடப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து வேண்டுதல். உடனேயே அவர்கள் பார்க்கிறார்கள், இதனை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்று எடுத்த முடிவு 2010ஆம் ஆண்டு கால வரைக்கும் அமுலில் இடம்பெற்றது. அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய முன்னோர்கள் ஒரு ஊரிலே தீமை நடக்கிற போது, ஒரு கிராமம் தீமையின்பால் நடக்கிற போது அதற்கு மூல கர்த்தாவாக இருந்தவர்கள் அவர்களும் பாவத்திற்குரியவர்களாக மதிக்கப்படுவார்கள். அன்று வாப்புச்சி மரக்கார் தொழுகை நேரம், ஜும்மாவுடைய நேரம் வெள்ளிக்கிழமையிலே மியூசியம் திறக்கப்பட்டால் பல நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் அந்த நேரத்தில் அங்கே இருப்பார்கள். அதன் பாவம் என்னை சாரும் என்று அன்று யோசித்தார். அந்த யோசனையின் பிரகாரம் எடுத்த முடிவுதான் அது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஊரின் நலனுக்காக, ஒரு குடும்பத்தின் நலனுக்காக, ஒரு சமுதாயத்தின் நலனுக்காக எங்களுடைய முன்னோர்கள் உழைத்திருக்கிறார்கள். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்த முன்மாதிரியில் உள்ளது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு சொன்ன முன்மாதிரிகளை எங்கள் வாழ்விலும் எடுத்து நடக்கக்கூடிய நல்மக்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. அம்மா பஅத். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் எதிர்நோக்கி தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பை நீங்கள் படித்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த 10 நாட்களிலும் விசேடமான அமல்களை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. குறிப்பாக நோன்பு பிடிப்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹுடைய நன்மையை எதிர்பார்த்து ஒரு நாளில் நோன்பு பிடிப்பது என்பது அவனை பல ஆண்டு காலம் நரகத்திலே இருந்து தூரமாக்கும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நன்மையான காரியங்களிலே இந்த 10 நாட்களும் நாங்கள் ஈடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அரஃபா தினம் என்பது. அரஃபா தினம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அரஃபா என்பது ஹஜ் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய நாளே அரஃபா என்று அல்லாஹுடைய தூதர் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நாள் பாவங்கள் நீக்கப்படுகின்ற, அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து அடியார்கள் மீது இறக்கப்படுகின்ற ஒரு நல்ல சிறந்த நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே அமைதி நிலவுகின்ற ஒரு நாள். அப்போ அந்த நாளையிலே ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய அடியார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு பிடிக்கின்ற அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தும் மதிப்பையும் பெற்றுத் தருகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சியாம் யௌம் அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல் மாதியா அல் ஸனத்தல்லதி கப்லஹு
வஸ்ஸனத்தல்லதி பாதஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அரஃபா நாளிலே நோக்கக்கூடிய அந்த நோன்பு என்பது ஒரு அடியான் அவனுடைய முன்னர் உள்ள வருடத்தினுடைய பாவத்தையும் அடுத்த வருடத்தினுடைய பாவத்தையும் அல்லாஹு தஆலா போக்கி விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாள் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பிலே அல்லாஹ் இவ்வளவு ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். 2 வருடத்தினுடைய பல பாவத்தினுடைய அழிவுக்கு காரணமாக நீக்கக்கூடியதாக இந்த நோன்பு இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அரஃபா நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நாங்கள் முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் யௌமுல் ஆஷூரா தாஷுவா என்று பிடிப்போம். அதிலேயும் சிறப்பிப்பது போல இந்த அரஃபா நாளில் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பிலும் எங்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நாளிலே அதிகமான துஆ பிரார்த்தனை செய்வோம். தௌபாக்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, எங்களை பெருநாள் தினம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வெள்ளிக்கிழமை வருவதற்கு முன்னால் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் நிச்சயமாக இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். உண்மையில் பெருநாள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மோமீன்களுக்கு கொடுத்த 2 பெருநாட்கள் விசேடமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2 பெருநாட்கள் மாற்று மதத்தவர்களுக்கு வருடம் பூராகவும் நிகழ்ச்சிகளும் பெருநாட்களும் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அல்லாஹ் எமக்கு தந்த மார்க்கம் கற்றுத்தந்த 2 பெருநாட்கள். அதில் ஒன்றுதான் ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ்ஜி பெருநாள் எங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹஜ்ஜி பெருநாளிலே இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒன்றுதான் உலுஹியா என்று சொல்லக்கூடிய அந்த கடமை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா. நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த மாமிசத்தினுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம்தான் அல்லாஹுவை சென்றடைகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்பானியை பொறுத்த மட்டில் இஸ்லாம் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டில் 2 பிராணிகள் இருக்கிறது. ஒன்று மாடு, இன்னொன்று ஆடு. ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதிலும் நோய் உள்ள, தெளிவான நோய்கள் உள்ள, பார்வைக்கு தகுதியற்ற அந்த பிராணிகள் அறுக்கப்படக்கூடாது என்பது நபி வழி. எனவே அந்த விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று பெருநாள் தினம் என்பது ஒரு முன்மாதிரியான முஸ்லீம் சமூகத்தினுடைய திருநாள் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த காலத்தில் பெருநாள் தினத்தை பார்க்கிற போது மாற்று மதத்தவர்கள் பெருநாள் தினத்தை கொண்டாடுவது போல எங்களுடைய சமூகமும் பெருநாள் தினத்தை கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கிறோம். வானிலை பட்டாசுகளை விட்டு நிகழ்ச்சி நிரல்களை ஏற்பாடு செய்து மாற்று மதத்தவர்கள் போல் அனாச்சாரங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு திருநாளாக எங்களுடைய திருநாள் இருக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, கொரோனா நேரத்திலேயும் நாங்கள் எவ்வளவு அமைதியாக இந்த திருநாட்களை கொண்டாடி இருக்கிறோம். ஆனாலும் அதனெல்லாம் மறந்து இப்போது கடந்த சில வருடங்களாக பெருநாள் தினம் என்பது வான வேடிக்கைகள் மூலமாக, தீய விளையாட்டுகளின் மூலமாக, அனாச்சாரங்களின் மூலமாக திருநாட்கள் நிறைவேற்றப்படுவதுதான் உண்மையான திருநாள் என்று மாற்று மத சமூகத்தினுடைய கலாச்சாரம் எங்களுடைய சமுதாயத்திலும் நுழைந்திருக்கிறது. இந்த நிலையிலே இருந்து எமது சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். தூய இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நான் நிலைநாட்ட வந்தவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தந்த முன்மாதிரியோடு இந்த பூமியிலே வாழ வந்தவன் என்ற அந்த உணர்வோடு இந்த பெருநாட்களை நாங்கள் கழிப்போம். வல்லவன் ரஹ்மான் நாம் இந்த உலகத்தில் செய்த நல்லமல்களை ஏற்றுக்கொண்டு அவன் எமக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுபீட்சமான சுவனத்திலே வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.